பாவத்தில் மரித்தவனை இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். படுகொலியில் விழுந்தவனை இயேசு கிறிஸ்து தூக்கி கண்மலை மேல் நிறுத்துகிறவராய் இருக்கிறார். கெட்டகுமாரன் தன் ஆஸ்திகள் எல்லாம் வேசிகளோடும் பன்றிகளோடு பன்றியின் தவிட்டை திங்கிற நிலைமைக்கு வறுமைக்குள்ள தள்ளப்பட்ட நாட்கள் வந்தது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில பாவம் செய்தது உண்மைதான், படுகொலியில விழுந்தது உண்மைதான், தந்திரமான வார்த்தையில விழுந்தது உண்மைதான். ஆனால் இயேசு அந்த மனிதனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீ என்னிடத்துல வந்துரு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக என்னால் முடியாது, இந்த பாவத்தை என்னால் உதறி தள்ள முடியாது, என்னை விடுவிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்க ஒருவர் இருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்த ஒருவர் இருக்கிறார், என்னை படுகொலியிலிருந்து தூக்கி எடுக்க ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்து நான் கூப்பிட போகிறேன், அவருக்கு என் வாழ்க்கையை கொடுக்க போகிறேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை கொடுத்த பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான்.